என்ன அங்கே பொறுக்கிக்கிட்டு சாரி பெருக்கிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணா பெருக்கலான்னு வந்தேண்ணா. பெருக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். லைவ் முடிக்கிற மாதிரி வீட்டுக்கு போனேன்னா லைவ்ல எல்லாம் பேசிகிட்டே இருந்தீங்களா, சரி நம்ம லைவுக்கு வரதே பேர், சரி அந்த ஒன்று ரெண்டு பேரையும் எதுக்கு இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேண்ணா கழனிக்கா. ஆனால் 4:30 மணி ஆயிடுச்சு. காலையிலே தம்பிக்கு வேறு உடம்பு சரியில்லைண்ணா. திருவிழாவுக்கு போனோம் இல்லையா அன்னைக்கு, அதாவது தேருக்கு அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிட்டோம். அங்கேயே தங்கினோன்னா நாடகம் பார்க்கறதுக்கு அங்கேயே இருந்த மாதிரி. நான் எப்பவுமே அங்கெல்லாம் இருக்க மாட்டேன். ஒரு 11 மணிக்கெலாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். அன்றைக்கி என்ன பண்ணிவிட்டேன், அங்கேயே இருந்துட்டேன் பாருங்கள் பசங்களை வச்சுன்னு. இந்த பையன் நைட்டு என்ன பண்ணான், தர்பூசணி வாங்கி சாப்பிட்டான் பாருங்கள். சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த பனிலேயே அங்கேயே படுத்துட்டோமா. மறுநாள் பார்த்தா அவனுக்கு ஜுரம் வந்துச்சண்ணா வாசுக்கு. நல்லா கொதிக்குது. நேற்று மதியம்லாம் நல்லா தான் இருந்தான், சாயந்தரம் வரைக்குமே நல்லா தான் இருந்தான். நைட்டு நல்லா கொதிக்குது. அப்புறமேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் ஒரு ஊசி போட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் காலில் கூட நல்லா கொதிச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு வேளை மாத்திரை போட்டவொடனே கொஞ்சம் ஜில்லுன்னு ஆச்சு. அமுச்சு விட்டுருக்கேன் ஸ்கூலுக்கு தான். இப்போ வந்தால் தான் தெரியும். மிஸ்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கான்னு சொன்னேன். சூப்பர் சூப்பர். அப்படியே பிரேம்க்கு ஒரு கமெண்ட் போடுங்க பாப்போம். சுவாதி என் லெவல் வந்து இப்படி எல்லாம் கமெண்ட் போடுங்க. சலீம் அப்படி என் கூகுளை பே பண்ணி விட்டீங்க. சுவாதி என் லெவலில் வந்து இப்படியெல்லாம் கமெண்ட் போடுங்க சலீம் அப்படின்னு எவ்வளோ கூகுளை பே பண்ணி விட்டீங்க. பிரேம் அப்படிலாம் இல்லை பிரேம், சலீம் ஸோ அதனால அவர் அப்படி போடுகிறார் பிரேம். சந்தேகம் கேட்க சொன்னால் கேட்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் பேச சொன்னால் எங்கே பேசுவாங்க டேவிட் பிரதர்? கண்டிப்பாக பேச மாட்டேன் தீனா. நான் அதுக்கு தான் சலீம் பேசுகிறாரு. சரி தீனா, ஆகுது டைமு. தம்பி வர சமயம் ஆகிவிட்டது. பிரேம் எனக்கு பணம் தேவையில்லை, அன்பு மட்டுமே போதும். அன்புன்றதுக்குள்ள மனம் மட்டும் போதும் அப்படின்னு அமைச்சிருக்கலாம் சலீம். இப்போ நான் உங்களுக்கு திருத்தம் பார்த்தீங்களா? பிரேம் எனக்கு பணம் தேவையில்லை, மனம் மட்டும் போதும். சலீம் பிரேம் லைவ் முடிச்சுக்கலாங்களா? சிஸ்டர் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? மாலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? வீட்டில் அனைவரும் நலமா? 27 மகிழ்ச்சி கனி சிஸ்டர், மகிழ்ச்சி. லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி சிஸ்டர். நல்லா இருக்கேன் சிஸ்டர். நான் சாப்பிட்டேன், டீலாம் ஒன்றும் சாப்பிட்லக்கா, வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணுக்கா. மாலை வணக்கம் அக்கா. எல்லாருமே நல்லா இருக்காக்கா. நீங்கள் எல்லா விஷயங்களும் ரிப்ளை பண்ணிட்டேன் கனியக்கா. நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்களக்கா. லைக் டன் 27. மகிழ்ச்சி கனியக்கா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்கள் சொல்லுங்கக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? என்ன லஞ்சு, டீ காஃபி ஆச்சா? சொல்லுங்கள் கனியக்கா. ஏய் தரும், வா வீட்டுக்கு போகலாமா? அண்ணன் வருவான். 4:45 ஆயிடுச்சுடா டைமு. நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். வா அண்ணன் வருவான். வீட்டுக்கு வரியா, அங்கேயே இருக்கியா? இதோ தான் நீங்கள் வந்துட்டீங்களே, அப்புறம் தான் நீங்கள் அங்கே இருக்கீங்க, சமையல் செய்ய போகிறீங்கன்னு நான் பார்த்தேன். சரி நீங்கள் அங்கே இருக்கீங்களே போல இருக்க, சரி சமையல் செய்ய போகிறீங்க, நான் வந்ததை தான் வந்துட்டீங்களே. வாடா போலாம். மீன் மீன் துள்ளி குதிக்குது இல்லை, மீன் துள்ளி குதிக்குதுப்பா.